2026 நாம் தமிழர் கட்சியின் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் ஐயா மருத்துவர் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமோன் கார்த்தி, நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் என் ஆரூர் தம்பி சட்டத்தரணி மணிசெந்தில், நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை பொறுப்பாளர் ஆரூர் தம்பி பாலமுரளிவர்மன், எங்கள் பாசமிகு மருத்துவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா கருப்பி அவர்களுக்கும், தம்பி திருச்சி பிரபு மற்றும் தம்பியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வருகை வந்திருக்க மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை மகள் தேன்மொழி அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தங்கை எழிலரசு அவர்களுக்கும், கட்சி மாவட்ட நகர கிளை ஒன்றிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் முதல் வணக்கம். தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 8 சட்டமன்ற தொகுதியில் திருவையாருக்கு ஒரு கூடுதலான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கி கொடுத்த சட்டமன்ற தொகுதி திருவையாறு. பெரும் உழைப்பு உழைச்சாங்க, பெரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தேர்தல் வியூகத்தை நம்மளை தாண்டி விஞ்ஞானி சிறப்பாக செய்வாப்படி. விஞ்ஞானின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு விஞ்ஞானியோட ஸ்லைடை பார்க்கக்கூட தான் இவ்வளவு ஆழமான அறிவார்ந்த தளத்தில் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு அவர் மேலே இன்னும் கூடுதல் அன்பு கூட்டிருச்சு எனக்கு. விஞ்ஞானியை சும்மா ஒரு யதார்த்தமாக ஈஸியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இம்புட்டு படிப்பு படிச்சிருக்கானே, இவ்வளோ பெரிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லாம், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், அதுவும் அந்த வைஸ்மேன் இஸ்ரேல்லாம் போய் இருந்துட்டு வந்திருக்கேன்னா ரொம்ப பிரமிப்பாயிருச்சு விஞ்ஞானியை பற்றி. இது எல்லாத்தையும் தாண்டி விஞ்ஞானி கட்சியில் இருந்து முன்னெடுத்த வேலையில் ஆகச்சிறந்த ஒரு வேலை நம்ம தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயத்து மேலே தமிழை ஒழிக்க வைத்ததுக்காக வழக்காடினது கட்சியின் கொள்கையாக இருந்தாலும் அதை முன்னெடுத்து களப்பணியாக இருந்து செய்து முடித்தது தான் தம்பி செந்தில்நாதன். திருவையாறு தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி, ரொம்ப பெரிய தொகுதி. இதில் ஒரு 3 விஷயம் ஒன்று தான் எல்லாருமே நம்ம அதை தான் பார்க்கணும். என் பக்கத்தில் ஐயா மருத்துவர் பாரதிச்செல்வம் ஐயா தான் சொன்னாங்க, நிற்கிறது விஞ்ஞானி இல்லை, நிற்கிறது நம்ம சீமானன் தான் நிற்கிறாரு. அவரோட முகம்தான், அவரோட பிம்பம் தான், அவரோட அடையாளம் தான். அண்ணன் யாரை காட்டி இவர் தான் உங்கள் வேட்பாளர் என்று அண்ணன் வாயில உச்சரித்த பிறகு அதுதான் நமது வேத வாக்கு, அதுதான் கடமை. அந்த இடத்தில் விஞ்ஞானியை செந்தில்நாதனை வெல்ல வைக்க வேண்டிய கடமை நம்ம இந்த கட்சியில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் உண்டு. அப்போ என்ன கூடுதலாக செய்யலாம்னா, நான் எதை விரும்புகிறது அப்படின்னா, தேர்தல் காலத்தில் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க போக்குள்ள குறைஞ்சது ஒரு 100 பேர் வேணும், ரொம்ப குறைஞ்ச 50 பேர் வேணும். 50 பேர் இல்லாமல் வாக்கு சேகரிக்க போயிடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் பூண்டி காலேஜில் மாணவ தலைவனாக சேர்மன் ஆகிட்டேன். இருந்தாலும் ஆன பிறகு ஒரு 10-20 ஸ்டூடெண்ட்ஸோடு போனால் தானே ஒரு மரியாதை, ஒரு கெத்தாக இருக்குமே அப்படின்னு என்னைக்காவது தனியாக போகிறது நிலைமை கிடச்சுன்னா அன்றைக்கி காலேஜுக்கே போக மாட்டேன் நான். அது ஒரு மயக்கம், அது ஒரு போதை. அப்படி பரிவாரங்களோட 20-30 ஸ்டூடெண்ட்ஸோட நண்பரோடு போனால் தான் இந்த காலேஜ் கெத்தாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அது மாதிரி வாக்கு சேகரிக்கிறதுக்கும் ஆள் கம்மியான இடத்துல போயிடவேனா. ஏன்னா நம்ம கட்சியை பற்றி வெளியில் உள்ள பிம்பங்கிறது மிக பிரமாண்டம், கம்பீரம். அது இருக்கு, ஃபேக்காக கிடையாது. அதாவது இப்போ அண்ணன் சொல்லுவாங்க, சின்ன மீனாக இருந்தால் பிடிச்சி வாளியில் போட்டுருவான், அது வரைக்கும் தான் அச்சப்படணும். ஆனால் அதே வளைய அறுக்கிற திமிங்கலமாக மாறிட்டா ஒரு போய் நெருங்க முடியாத. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளைய அறுக்கக்கூடிய திமிங்கலமாக நிற்கிது. இல்லை ஒரு சராசரியாக ஒரு காமன் மேன், ஒரு சராசரி மனிதனான சிந்தனையோட வச்சுக்கிட்டு நம்ம சரியாக இருக்க, கொள்கை இருக்குது, தத்துவம் இருக்குது, கொடி இருக்குது, சின்ன இருக்குது, ஒத்தாலும் போதும், அப்படி தேவையில்லை. ஏன்னா இங்கே பிரம்மாண்டத்துக்குள்ள எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் பெரிய நிறுவனங்கள் முழுங்கி பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா துறையிலையும் பிரம்மாண்டம் தான். இனி சின்ன சின்ன கல்லூரிகள் பள்ளிகள்லாம் மூடப்படும். கார்ப்பரேட் பள்ளிகள், கார்ப்பரேட் கல்லூரிகள் வரும்.
எப்படி நம்முடைய பத்தர்கள் செய்யக்கூடிய தொழில் அந்த ஜுவல்லரி, இப்போ நகைக்கடை வியாபாரம் எப்படி பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிக்கு போணுச்சு, செருப்பு தைக்கிற வியாபாரம் எப்படி பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிக்கு போணுச்சு, இப்படி எல்லா தொழிலும் கார்பரேட்டை நோக்கி போகுது அப்படின்னா பிரம்மாண்டம். பொது சமூகத்தில் பொது புத்தியில் பிரம்மாண்டம் தான் ஆக சிறந்ததுன்ற ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அனாதை பையன் மாதிரி 5 பேர் 10 பேரோட வாக்கு கேட்டு போயிடக்கூடாது. விஞ்ஞானி பின்னாடி குறைஞ்சது 50 பேர் 100 பேர் போகிறத தொகுதியில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களும் அதை உறுதிப்படுத்தணும். நானும் உங்களோட துணைக்கு நிற்பேன். நான் அதுதான் வேட்பாளருக்கு நம்ம செய்கிற உச்சபட்ச கடமை. அப்புறம் அதெல்லாம் பூத்துக்கு விஞ்ஞானி ஆள் எடுத்துருவோம். அப்படி வாக்குச்சாவடிக்கு இந்த BL2 ஃபார்ம் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி எல்லாம் பண்ணி அதில் ஒரு ஆள் அந்த பூத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 10 பேரையோ 15 பேரையோ பூத்து ஆள் நியமித்து இது எது நம்ம வாக்கு, இது அடுத்த கட்சி வாக்கு, இது கிடைக்குமா கிடைக்காதான் உறுதிப்படுத்தி நம்ம வாக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறத டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். கட்சிக்காரனை சந்திக்கிறத, கட்சி உறுப்பினர்களை சந்திக்கிறத, கட்சி சொந்தக்காரங்களை சந்திக்கிறத, திண்ணை பிரச்சாரம் மாதிரி இதுகளை 1 by 1 அடுத்து எடுத்துகிட்டு போகல நம்ம உறுதியாக வெல்லுவோம். நல்ல பேர் நமக்கு வெளியில் இருக்குது, நல்ல தத்துவம் இருக்குது, யாரு கூடயும் சமரசமாகாத நேர்மை இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் எவன் கூட நமக்கு சமரசம் இல்லை. எல்லா தளத்திலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை, தஞ்சை மாவட்டத்தில் ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப தர்க்க ரீதியாக ரொம்ப அழகாக இருக்குது. அவர் இடுமோன கார்த்தி ஸ்பீச்சை கேட்டிருக்காரு. இடுமோன கார்த்தி ஸ்பீச்சை டிபேட்டில் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிரமிப்பா, நாம் தமிழர் கட்சியில் டாப் டு எண்டம் வரைக்கும் டெய்ல் டு ஹெட்டு வரைக்கும் இவ்வளோ அழகாக கருத்தியலாக பேசுகிறீங்களே, அது எனக்கு என்றைக்குமே பிரமிப்பு வியப்பு அப்படின்னாரு. அப்படி ஆகச்சிறந்த கருத்தியலை பேசக்கூடிய கருத்தியாளர்களும் அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கொள்கையும் தத்துவமும் அண்ணன் முகமும் பிரபாகரன் என்ற முகவரியும் இருக்கிறது. உறுதியாக திருவையார் சட்டமன்ற தொகுதியில் தம்பி விஞ்ஞானி செந்தில்நாதன் அவர்களை வெல்ல வைப்பதற்காக நாம் அனைவரும் ஒரே புள்ளியில் இணைந்து வெற்றியை உறுதாக்கி அண்ணன் சீமான் கையில் சமர்ப்பிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.